ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் இருந்துட்டு மல்லி மேலே வந்து பழிய வந்து போடுறாங்க. என்ன வந்து பேசினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த மல்லி இருந்துட்டு என்னை வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கணும். நான் வந்து என்ன பாவம் பண்ணேன், அவளுக்கு வந்து நான் வந்து என்ன துரோகம் பண்ணேன், அவள் வந்து என்னை வந்து ஏன் இப்படி வந்து பண்ணிட்டா, என்னை வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து சித்திரவதை பண்ணுறா, என்னால் வந்து இதை வந்து ஏற்றுக்கவே வந்து முடியல. நான் சாதாரணமாக வந்து மனநிலை வந்து சரியில்லாத போது வந்து என்னை வந்து எப்படி வந்து பார்த்துக்கிட்டாலோ தெரில. ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து என்னது மறதிதானே வந்து ஏற்பட்டிருக்கு. நான் வந்து மொத்தமாக வந்து மறந்துட்டு வந்து இல்லையே, மொத்தமாக மறந்துட்டு இருக்கிறதுனால வந்து என்னை வந்து எப்படி வேணாலும் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு, இப்போ வந்து என்னை வந்து இப்படி வந்து பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் இந்த அசிங்கத்தை வந்து தாங்க முடியல. அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு ஆக்டிங் வந்து போடுறாங்க. அப்படியே வந்து கயிறெல்லாம் வந்து தேடுற மாரி ரூமை வந்து லாக் பண்ணிட்டாங்க. கயிற வந்து தேடி அந்த ரூமில் வந்து பெட்ரூமில் வந்து எப்படி வந்து கயிறு போனதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. கயிறு வந்து எடுத்துக்கிட்டாங்க. கயிறு வந்து எடுத்துக்கிட்டு ஃபேனில் வந்து தூக்க மாட்டுற அளவுக்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து எட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி ஓகே. ஃபேனில் வந்து தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து கயிறை வந்து எப்படி வந்து மேலே போய் கட்டினாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து எப்படி வந்து கழுத்துக்கு வந்து கட்டுறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? யாருக்கும் வந்து சந்தேகம் வந்து வரக்கூடாதுன்ற மாரியே வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ஆக்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெயினா வந்து மல்லிய வந்து வீட்ட விட்டு வந்து தொரத்தணும். மல்லி வந்து இந்த வீட்ல வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக என்னவெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து பாருங்களேன். அந்த மாரியான ஒரு ஆக்டிங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல வந்து யார் வந்து சொல்ல சொல்ல வந்து கேட்காம அப்படியே போயிட்டு வந்து டோரை வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கயிறை வந்து மேலே வந்து ஃபேனில் வந்து போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கும் வந்து மாட்டிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு, "ஏய் ரேணுகா கதவ திற, அக்கா கதவ திற, கதவ திற. எதுக்காக வந்து நீ இப்போ வந்து கதவ வந்து லாக் பண்ற? நீ வந்து ஒண்ணும் கவலைப்படாத. அந்த மல்லிய வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து விரட்டிடுறேன். நீ வந்து எதுக்காக வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க? அந்த மல்லிக்காகலாம் ஒன்றும் நீ வந்து பயப்பட வேண்டியதே வந்து கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்து நிஷா இருந்துட்டு கண்டிப்பா வந்து சுடருக்கு அந்த ரேணுகாவுக்கு சாதகமா தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து தெரியாது. லைட்டா வந்து டவுட் வந்து வந்துச்சு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டவுட் வந்து வந்ததும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி வந்து எப்படி வந்து மழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேடியான ஆளு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடரு. ஸோ இவளுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பின் ட்ராப் டவுட் கூட வந்து வராத மாரி வந்து எப்படி வந்து நடிச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே வந்து இவங்க வாயாலே வந்து மல்லிய வந்து நாங்க வந்து வீட்ட விட்டு வந்து போயிடுறோம். இல்லன்னா வந்து அ மாப்பிள கிட்ட வந்து சொல்லலாம். விஜய் கிட்ட வந்து சொல்லலாம். விஜய் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அ விஜய் கையில தான் வந்து கடைசியில போயிட்டு வந்து இந்த முடிவு வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மல்லி வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல தெரிஞ்சுக்காம வந்து சைலன்ட்டாவே வந்து மல்லி வந்து போயிடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்குமே வந்து தெரிய வருது. எப்புட்றா வந்து விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ரோடு ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து இவ இல்லாம இவ வந்து ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். ஆனா இருந்தாலுமே வந்து அவ வீட்ட விட்டு வந்து ம் அ வீட்டுக்கு வந்து போகாம போனா கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு விஜய் வேற. விஜய் வந்து டென்ஷன் ஆனா நமக்கு வந்து சரிப்பட்டு வந்து வராது. ஸோ இப்படியெல்லாம் வந்து நெறைய ஆங்கிள்ல வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கே! என்ன பண்றது இதுக்கான வழி? அவள வந்து தேடுறதுல தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அப்படிங்கிற மாரி வந்து மல்லி இருந்துட்டு ஃபுல்லா வந்து தேடுறதுல வந்து இறங்கிட்டாங்க. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்ல வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ விஜய் கிட்ட வந்து உண்மைய வந்து சொல்லல. இப்படி வந்து மல்லிக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு சிக்கலும், ஒரு இன்னலும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தூக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கயிறெல்லாம் எடுத்து வந்து ஃபேன்ல போட்டுக்கிட்டு, கழுத்துக்கு சுத்திக்கிட்டு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது? கண்டிப்பா வந்து மல்லிய வந்து டார்கெட் வந்து பண்ணியாச்சு இந்த சுடரு. என்னவே வந்து அவ வந்து நடிக்கிற போலீஸ வந்து கூட்டிட்டு வந்து, சீரியல் ஆக்டர வந்து கூட்டிட்டு வந்து, என்ன வந்து அப்படியே கிடுங்கிடுங்க வச்சுட்டாளே! அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த தான் வந்து
நம்ம மல்லி வந்து பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அவளுக்கு? அது சிட்டிலயே வந்து மொத்தமா பண்ணது எல்லாமே வந்து ஃப்ராடு வேலை, அதுக்கப்புறம் திருட்டு, அயோக்கியத்தனம் இது எல்லாமே வந்து பண்ணி வளர்ந்தவளுக்கு, இப்படி வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க, அவள வந்து கொஞ்சம் வந்து மனுஷியா வந்து மாத்தணும். இவ வந்து உண்மையான மனுஷியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதுக்கு, இப்படியாப்பட்ட ஒரு குற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாரியான ஒரு இன்னலுக்கு வந்து நம்ம மல்லி வந்து ஆளாகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, உடனே வந்து நிஷா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கதிரேசன் வந்து எங்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த இடத்துல. உடனே வந்து என் பிள்ளைக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுக்கா, ஐயோ முருகா! உனக்கு வந்து ஒரு வேல் ஒண்ணு சாத்துறேன்பா முருகா! அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து தெரியுமே தவிர, மத்தபடி வந்து எது உண்மை, எது பொய்யி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கவே வந்து தேவையில்ல. அதுவும் இல்லாம இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவும் மக்கு, ஹீரோயின் அத விட மோசமான, படும் மோசமான ஒரு மக்கான கேரக்டர வந்து குடுத்துட்டாங்க. என்னதான் வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எதுக்கு தான் வந்து இந்த ஹீரோ, ஹீரோயின் கேரக்டர் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்க 2 பேருக்கும் சும்மா வந்து "நீ தான்பா ஹீரோ, நீ தான்பா ஹீரோயின். நீங்க 2 பேர் தான் அதுல நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல என்ன எலவுடா இது? என்ன கண்றாவிடா இது? அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் வந்து அடுத்த மூவ் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடா!